ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு 2 வகை மீன் தாங்க க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு வந்து மீன் மண்டையில் தாங்க வைக்க போகிறேன். இன்றைக்கி மீன் மண்டையே 1/4 கிலோ இருக்கும் போல். நான் வந்து இன்றைக்கி கிழங்கா மீனும் இன்னொரு மீன் இருக்குது, இது பேர் என்னென்னு எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி 2 மீனையும் சேர்த்து 2 மீனோட மண்டை, அப்புறம் வால், அப்புறம் ஒரு துண்டு மட்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த குழம்பை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீன் துண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பார்க்கும்போதே அழகாக இருக்குது மீன். இது அப்படியே நான் பசங்களுக்கு வறுத்து தான் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். அது வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து மீனோட மண்டையை மட்டும் எப்படி குழம்பு வைக்கலாம் தாங்க பார்க்குற போகிறோம். மீன் மண்டையை வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோ பெரிய மண்டையில் தான் நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். மீன் மண்டை இவ்வளோ பெரிய மண்டையை நம்ம வந்து பாதியை வெட்ட முடியாது. அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதை குழம்பு வச்சு பார்க்கலான்னு இன்றைக்கி நாங்கள் குழம்பு வைக்க போகிறோங்க. அதுவும் 2 மீனோட மண்டை தாடையில் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய பீசஸாக தான் இருக்குது. அந்த துண்டெல்லாம் நாங்கள் வந்து வறுத்துக்க போகிறோம். வால் மண்டையை மட்டும்தாங்க குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து பாருங்கள், அல்வா துண்டு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். அந்த துண்டு எல்லாமே வறுக்கிறதுக்கு சென்டரில் இருக்க அந்த 4 துண்டும் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு துண்டு மட்டும் நான் சேர்த்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், இதோட தலையே 1/4 கிலோ இருக்கும். இதை தாங்க நம்ம குழம்பு வைக்க போகிறோம். நல்லா கழுவி வைக்கவும் பார்க்கவே அழகாக இருக்குதுல. வெட்டினா தலை எனக்குன்னு சொல்லி இன்றைக்கி வெட்டின தலை யார் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேங்க. வெந்தயம் நல்லா கருகிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா வெந்தயம் வந்து லைட்டாக வாசனை வர அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தக்காளி 1 தான் சேர்த்துருக்கேன். புளிப்பு வந்து புளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிக்கிறட்டும். இதோட நான் வந்து ஒரு 50 கிராம் புளி வந்து ஒரு வாட்டி கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. எங்கள் அம்மா வந்து புளியை வந்து சுடு தண்ணியில் ஊற வைப்பாங்க. இப்போ வந்து மீன் பார்த்திங்கன்னா சூப்பராக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம மீன் குழம்புல போடணும். 2 மீன், கிழங்கா மீனும் இந்த பெரிய மீனும், அதோட பேர் எனக்கு தெரியல, பார்க்கவே பளபளன்னு மின்னுது. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. மசாலா தூள் வந்து நான் எப்பயுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். இன்றைக்கி வீட்டில் அரைச்சி வச்சது தீர்ந்து போச்சு. அதனால் நான் ஆச்சி மசாலா வந்து 50 கிராம் பாக்கெட்டு வாங்கி ஒரு 30லேருந்து 35 கிராம் மசாலா வந்து சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மா வந்து மீன் குழம்புல தக்காளியில் அரைச்சி ஊற்றுவாங்க. இப்போ வந்து நாம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா தூள் சேர்த்துருக்கோம். மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஊற வச்சு வடிகட்டின புளியை சேர்த்துருக்கோங்க. புளியை சேர்த்துட்டு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மீன் குழம்புக்கு அதிகமாக தண்ணி ஊற்றினோன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்ச மீன் துண்டுங்களை சேர்த்துக்கலாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய தலையை மீன் குழம்பு வச்சதில்லை. இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மீனை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க.
கொஞ்சம் நேரத்திலேயே மீன் வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வரும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.